ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாவே கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய பூந்தியில் லட்டு பிடிக்கலாம். அண்ட் மொடிசூர் லட்டு கலர் அண்ட் சைஸ் அண்ட் அது செய்யக்கூடிய பக்குவம் நிறைய வித்தியாசத்தோடு செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ரெண்டு லட்டு பற்றியுமே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, லட்டு பிடிக்கும் போது கை ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்ப சுலபமாக லட்டு பிடிக்கிறதுக்கும் அண்ட் இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ், லட்டு ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக வரதுக்கு நிறைய டிப்ஸோட இருக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணீர் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி காராபூந்தி ரெசிபி போட்டிருக்கோம், சேம் அதே மெத்தட் தான். ஸோ தண்ணீர் ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிறதா இருந்தால் கலர் சேர்க்காமலே செய்யுங்க, அதான் நல்லது. அல்லது நீங்கள் மஞ்சள் கலர் சேர்த்து பூந்தி லட்டு செய்யலாம், அல்லது ஆரஞ்சு கலர் சேர்த்து முடிசூர் லட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவுக்காக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கரண்டி எல்லோரு வீட்லேயும் இருக்கும். நம்ம காராபூந்தி செய்யும் போது இதில் தான் செஞ்சுருந்தோம். அது பூந்தி செய்யும் போது கூட இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ளதில் செய்யலாம். ஆனால் லட்டு செய்யும் போது கொஞ்சம் சின்ன ஹோலாக எடுத்துக்கோங்க. அண்ட் முடிசூர் லட்டு அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக கடுகு மாதிரி தான் இருக்கும் அதோடைய ஷேப் வந்து. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக கரண்டி கிடைக்குதோ அவ்வளோ சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த சின்ன கரண்டி வச்சு மேலே ஊற்றிடுறேன். முக்கியமான திங் வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும் அண்ட் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் ஊற்றுனதும் அந்த காரா பூந்தி வந்து சட்டுன்னு பூந்தி பாலாக வரும். இல்லை அப்படின்னா கீழே அப்படியே உறைஞ்சிடும், உங்களுக்கு பால் ஷேப்பில் கிடைக்காது, ஒரு அடை மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணும், ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ 2 கரண்டி அளவுக்கு ஊற்றுன உடனேயே நான் எடுத்துறேன். இன்னொரு முக்கியமான திங், லட்டு செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. காராபூந்திக்கு மட்டும் தான் கிறிஸ்பி ஆகணும். லட்டு செய்யும் போது நம்ம ஊற்றுனது பாலாக மேலே வருது இல்லையா, வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்த பிறகு நான் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுறேன். பார்த்தீங்களா, ரொம்ப நைஸாக குட்டி குட்டியாக வந்திருக்கு. முடிசூர் லட்டுக்கு இன்னும் ரொம்ப குட்டியாக கடுகு மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளேட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கிறிஸ்பினஸ் இல்லாமல் இருந்தால் தான் லட்டு செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். 2 கப் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும், அதிகம் சேர்த்துறாதீங்க. ஸோ 1 கப் தண்ணீரையும் சேர்த்துட்டு நம்ம பாகு காய்ச்சிடலாம். இன்னொரு முக்கியமான திங், பாகு வந்து ஒரு கம்பி பதத்தை தாண்டக்கூடாது. பாகு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துறேன். இதுலேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபுட் கலரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிசூர் லட்டில் கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நான் சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டில் செய்கிறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாகு மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதத்தை தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக லட்டு உங்களுக்கு சரியாக வராது. இப்போ இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி அண்ட் திராட்சையை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முந்திரி நல்லா வறுப்பட்டு திராட்சை குண்டு குண்டாக வந்த பிறகு அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த காரா பூந்தியெல்லாம் ஒரு பவுலில் கொட்டியிருக்கேன். அதில் வந்து அன்சேப்பாக, அதாவது கொஞ்சம் ஒட்டி சில காரா பூந்தி வந்துருக்குல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கைகளில் வந்து க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் பாதி அளவுக்கு அந்த காரா பூந்திகளை வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா லட்டு பிடிக்கும் போது உங்களுக்கு சரியான ஷேப்பில் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு அளவு வந்து சரியாக இருந்தாவே உங்களுக்கு லட்டு சூப்பராக வந்துடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போவே பிடிக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆறணும். அது மட்டும் இல்லை, அந்த காராபூந்தியோட கிறிஸ்பினஸ்லாம் இந்த சக்கரை பாகுல சேர்ந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆகணும். சாஃப்டானால் தான் லட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிருவோம், லேசாக ஆறி வரட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு கைகளில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு குட்டி பாலை நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஹீட்டாக தான் இருக்குது எனக்கு, இருந்தாலும் பழக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் சுலபமாக வந்துடும். ஸோ நான் பால் உருட்டிட்டு வச்சிடுறேன். ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லி புதுசாக செய்கிறவங்க ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கடலை மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. கடலை மாவில் தான் நம்ம வந்து காராபூந்தி செஞ்சோம் இல்லையா. ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா சுத்தமாகவே சூடே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான டிப்ஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த லட்டு மேலேயும் இந்த கடலை மாவு ஒட்டிடுமா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா மேலே வந்து நம்ம நெய் நிறையா இருக்கிறனால சுத்தமாக கடலை மாவு தெரியாது. நம்ம கைக்கு தான் அது பாதுகாப்பாக கொடுக்கும். ஸோ புதுசாக ட்ரை பண்ணவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சுலபமான மெத்தட். ஸோ அதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். இன்னொரு டிப்ஸ், முடிசூர் லட்டுக்கு காரா பூந்தியை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண மாட்டாங்க, முழுக்க நெய் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது, சன்லைட்டோட சேரும்போது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான கலரில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான லட்டு, ரொம்பவே ஜூஸியாக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.